இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பட்டாயா இன்டர்நேஷனல் ஃபயர் ஒர்க்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டாயாவில் இருக்கக்கூடிய பீச்சில் தான் நடக்குங்க. பீச்சுக்கு இப்போ நம்ம போகிறோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ போலீஸ் இன்னைக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு க்ரௌட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த எந்த வம்புக்கும் போகாமல் போய் இடத்த பிடிச்சி ஃபஸ்ட்டு உட்காரோம். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கே 7:30 ஆயிருங்க. எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லைங்க. ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகி இன்னும் 3 hours டைம் இருக்குது. மயில் ஆல்ரெடி ஒரு இடத்த பிடிச்சி உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் கூட்டத்தில் தொலைஞ்சிட்டான்னு நினச்சேன். தொலைல உட்காந்துட்டு தான் இருக்கான். நைட் ஆகிட்டே இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன கூட்டம் பார்த்தீங்களா? அப்போயே கூட்டம் கம்மியாக இருந்தது. இப்போ பாருங்க உட்காரதுக்கு இடம் இல்லைங்க. கேமரா வச்சு பில்டப்லாம் கொடுத்துட்டு இருக்கான். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரெடி ஆகிங்க. இங்கே பாருங்க, பிலிப்பைன்ஸ் ஸ்டார்டிங்கே பயங்கரமாக இருக்குது மக்களே. அந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே அந்த கண்ட்ரி சாங் கூட மேட்ச் பண்ணி ஒரு டான்ஸ் மாதிரி பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா குதூகலத்தோடு இன்னைக்கு மக்கள்லாம் இங்கே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறாங்க. நீங்களும் எங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பொண்ணு ரோட்லேயே உட்காந்துருச்சு கீழே. அவ்வளோதான், உட்கார வேண்டியதான். நீ உட்காருறியா? உட்காருன்னா உட்காரு. இல்லை, பக்கத்தில் போலீஸ்காரர் இருக்காரு, பிடிச்சி உள்ள போட்டுருவாரு. மக்களே இங்கே பாருங்க, இதுதான் பிரிட்டனோட எண்டுங்க. அப்படியே கொளுத்திட்டாங்க. அப்படியே கண்டினியூஸாக வெடிக்குது பாருங்க. அடாடாடா, அருமையாக இருக்குது நேரில் பார்க்குறதுக்கு. ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பட்டாயாவில் வந்து ஒரு மிகப்பெரிய திருவிழா நடக்க போகுதுங்க. அங்கே தான் வந்திருக்கோம். இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா வருஷம் நடக்கும். பட்டாயா இன்டர்நேஷனல் ஃபயர் ஒர்க்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு 2 நாள் நடக்கும். ஃப்ரைடே, சாட்டர்டே நடக்கும். நார்மலாக வந்து நவம்பர் 2 தான் நடக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ பட்டாயாவில் நடக்கக்கூடிய எல்லா ஃபெஸ்டிவலை கம்பேர் பண்ணுவீங்க, இந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் பயங்கர கூட்டம் வரும். எனக்கு தெரிஞ்சு more than 1 million. ஸோ இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டாயாவில் இருக்கக்கூடிய பீச்சில் தான் நடக்குங்க. பீச்சுக்கு நடுவில் வந்து ஒரு கப்பல் மாதிரி இருக்கும். அங்கே தான் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும். நம்ம மக்கள்லாம் இங்கே வந்து வேடிக்கை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி 2 நாளுக்கு பட்டாயா இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கலகலன்னு இருக்கும், நம்ம ஊர் திருவிழா மாதிரி. ஸோ இன்னும் இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்க 3 hours டைம் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம். இன்னும் டைமாக ஃபுல் கூட்டம் வந்துடுவாங்க. இன்னும் நாளைக்கு சாட்டர்டே பார்த்தீங்கன்னா பயங்கர இன்னும் கூட்டம் வந்துடும். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பீச்சுக்கு இப்போ நம்ம போகிறோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ போலீஸ் இன்றைக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு க்ரௌட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னொரு விஷயங்க, இங்கே நான் வந்து கிட்டத்தட்ட 2-3 years வந்துட்டு இருக்கேன். ஸோ ப்ராப்ளம்லாம் பெருசாக பார்த்ததே இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பீப்புளே அதை கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. ரொம்ப ஒபீடியண்ட்டாக தான் நடந்துக்குவாங்க. இங்கே பாருங்கள், கண்ணெல்லாம் வச்சு பயங்கரமாக இருக்காங்க போலீஸ் எல்லாம். ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால் போட்டு தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பாட்டுக்கு சத்தம் இல்லாமல் போகிறோம். நம்ம இந்த எந்த வம்புக்கும் போகாமல் போய் இடத்த பிடிச்சி ஃபஸ்ட்டு உட்காரோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. ஆல்ரெடியே செம்ம கூட்டங்க. எல்லாம் இடம் பிடிச்சிட்டாங்க. நம்ம எங்கே போய் பிடிக்கிறதுன்னு தெரியல. பாருங்கள் இன்றைக்கி 7-11 கூட என்ன கூட்டம் பார்த்தீங்களா? பயங்கரமான கூட்டங்க. ட்ரிங்க்ஸு, தண்ணி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கூட பாருங்கள் ஒரு வழியாக ஒரு 20 minutes வெயிட் பண்ணி நம்ம கவுண்டருக்கு வந்துட்டோம். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கே 7:30 ஆயிருங்க. அதுக்கப்புறம் வந்து முடியும் போது கிட்டத்தட்ட 11:45 ஆயிரும் இன்றைக்கி. சரி, வாட்டர் பாட்டில் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லி வந்தால் செம்ம கூட்டங்க. கிட்டத்தட்ட 20 minutes வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு 7-11லேயே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் இன்றைக்கி. இங்கே பாருங்கள், இதுதான் நீங்கள் பீச் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் இன்றைக்கி ஃபுல் கூட்டமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் போடுற மாதிரி இந்த மாதிரி ஃபுட் ஸ்டால்ஸு, ட்ரிங்க்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ யாராச்சும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பட்டாயா ஃபயர் ஒர்க்ஸுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லைங்க. ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகி இன்னும் 3 hours டைம் இருக்குது. அதுக்குள்ளேயே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு. அப்போ ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எப்படி கூட்டம் இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் தான் இடம் வேணும். அப்போ தான் எனக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் நல்லாயிருக்கும். வாங்க போய் பார்க்கலாம் இன்றைக்கி இடம் இருக்குமான்னு சொல்லி. மயில் ஆல்ரெடி ஒரு இடத்த பிடிச்சி உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். மயில் எனக்கு எங்கே இருக்கானே தெரியல. கூட்டத்தில் வந்து திருப்பி போகும்போது மயிலை பார்க்க முடியல. ட்ரைபாட் நிப்பாட்டி வச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ அதை தான் நான் வந்து ஒரு லேண்ட்மார்க்காக வச்சு போயிட்டுருக்கேன். நீங்கள் ட்ரைபாடவே காணோம். கண்டுபிடிச்சிருவோண்ணா? கண்டுபிடிச்சிட்டேங்க. அங்கே தெரியுதுங்களா, நிறையா ட்ரைபாட் நிற்குது தெரியும் பார்த்தீங்களா? அதுதான் எங்கள் லேண்ட்மார்க்கு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மயில் எனக்கு தெரியல எங்கே இருக்கான். அங்கே இருக்கானா? ஓகே பார்த்துட்டேங்க. அங்கே ஒரு கேரக்டர் அப்பாவே உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா? அவன் தான் நம்ம ஆள். பிடிச்சிட்டாங்க மக்களே மயிலை. நான் மறந்துட்டேன், இடம் மாதிரி போயிட்டேன்னு நினச்சேன். அங்கே பாருங்கள், மயில் இடம் பிடிச்சி எவ்வளோ அப்பாவே உட்காந்துருக்கேன்னு ஒன்றும் தெரியாத மாதிரி பரிதாபமாக. நான் கூட்டத்தில் தொலைஞ்சிட்டான்னு நினச்சேன். தொலையில் உட்காந்துட்டு தான் இருக்கான். நைட் ஆகிட்டே இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 6 மணி ஆயிடுச்சுங்க. பீச் ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பீச்சு அடாடா, லேண்ட்ஸ்கேப் வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. சன்செட் ஆகிற அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது வானம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அந்த டைமில் கூட்டத்தை பாருங்கள், என்ன க்ரௌடு பார்த்தீங்களா? சுற்றி இவ்வளோ க்ரௌடில் இங்கே பாருங்கள்
ஃபைனலாக நாங்கள் வந்து ஈவெண்ட் நடக்கிற இடத்துல பக்கத்துலேயே இடம் பிடிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே பெரிய ஸ்டேஜ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து இந்த ஈவெண்ட்லாம் நடக்கும். ஸோ வந்து மேலே நிறைய ட்ரோன்ஸ் எல்லாம் பறக்குது. இங்கே பாருங்கள், பீச் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இன்றைக்கி. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டேஜ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா பீச்சில். அங்கேருந்து தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும். இன்னும் கிட்டத்தட்ட 1.5 hours டைம் இருக்குது. ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும்போது நம்ம எல்லா வீடியோவும் எடுக்கலாம். டைம் வந்து இப்போது 6:30 ஆயிடுச்சுங்க. என்ன கூட்டம் பார்த்தீங்களா? அப்போ கூட்டம் கம்மியாக இருந்தது, இப்போ பாருங்கள் டைம் ஆக எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா. உட்கார்றதுக்கு இடம் இல்லைங்க, ஃபுல்லாக பீச்சே வந்து ஃபுல்லாகிடுச்சு. இங்கே பாருங்கள், மயில் ஏதோ கேமரா வச்சு பில்டப்லாம் கொடுத்துட்ருக்கான் பார்த்தீங்களா. உட்கார்றதுக்கு இடம் இல்லைங்க. நம்ம வந்து அவ்வளோ ஏர்லியராக வந்தனால தான் நமக்கு இடம் கிடச்சிது. இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் பின்னாடி தான் இருந்திருக்கணும். ஸோ இன்றைக்கி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பீச் ரோடு ஹோட்டல்ஸுங்க, அதோட எங்கேருந்து வியூ தெரியுதோ, காஃபி ஷாப்பு, ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இன்றைக்கி நாளைக்கும். தாய்லாந்து பிளான் பண்ணுறீங்க, எஸ்பெஷலி பட்டாயா வரீங்க அப்படின்னா ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம சேனலோட எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மக்கள், நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பட்டாயா இன்டர்நேஷ்னல் ஃபயர் ஒர்க்ஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் நேர்லேயே லைவாக கவர் பண்ணி உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி எங்களோட ஐடியாங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபயர் ஒர்க்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஒரு வழியாக 2 கண்ட்ரியோட ஃபயர் ஒர்க்ஸ் முடிஞ்சுதுங்க. ஹாங்காங்கும் செர்பியாவும் சூப்பராக இருந்துச்சு, அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ 1 hour பிரேக்குங்க. ஸோ அந்த பிரேக்கில் பாருங்கள் இந்த மாதிரி ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பிரேக் முடிஞ்சுட்டு இன்னும் ஒரு 3 கண்ட்ரியோட ஃபயர் ஒர்க்ஸ் ரிமைனிங் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஸோ இந்த கூட்டத்தில் பாருங்கள் மக்கள்லாம் இப்போ பிரேக் போயிட்டுருக்காங்க. ஸோ போயிட்டு வந்துட்டு அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும். கேப்பில் வெளியே போனீங்கன்னா உள்ளே வர முடியுமான்னு தெரியல. இந்த மயில் போயிருக்கான், மயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் கரெக்டாக வரானா இல்லை எங்கேயாச்சும் மிஸ் ஆகிறானான்னு தெரியலைங்க. வந்து தான் பார்க்கணும். பாருங்கள், நாங்கள் இன்றைக்கி வந்து 3 கேமரா வச்சு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாமே நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் போனான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். இப்போ தான் வந்துட்டுருக்கான். ஸோ இவன் போயிட்டு வந்ததுனால இன்றைக்கி என்னோடய பிளான் கேன்சல். மொத்த ஃபயர் ஒர்க்ஸு முடிஞ்சிட்டு தான் நான் வந்து பிரேக் போகணும். எங்கடா இருக்க, சுற்றிட்டே இருக்கான், வரான் பாருங்கள். கரெக்டாக 1 hour ஆச்சு மக்களே போயிட்டு. இப்போ தான் ஒரு கேரக்டர் வரான். தொலைஞ்சு கிழிஞ்சு போயிட்டானா இல்லை என்ன பிரச்சனை? வர்றது 1 மணி நேரம் கழிஞ்சு டாட்டா வேற காமிச்சிட்டு வரான் பார்த்தீங்களா. ஏண்டா டேய், எங்கே போன நீ? வேண்டாம், போயிட்டு வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுன்னு பார்த்தா 1 மணி நேரம் வந்திருக்கியே. பயங்கர கூட்டம், தாங்கல நடக்கவே முடியாது. அப்படியா? பயங்கரமா இருக்கு போகிற வழியில் கூட்டம். இப்போ நம்ம வந்து பிரேக் போகணும் அப்படின்னா சென்ட்ரல் மால் தான் போகணும். சென்ட்ரல் மால் பாருங்கள் அங்கே இருக்குது. எனக்கு இன்னும் 20 minutes தான் டைம் இருக்குது. நெக்ஸ்ட் 20 minutesல அடுத்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்குள்ளே நான் வரணும். இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து போகிறேன், பார்க்கலாம் வந்துடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் மக்களே, ஒரு வழியாக பீச்சிலேருந்து பீச் ரோடுக்கு வந்துட்டேன். சென்ட்ரல் ஃபெஸ்டிவல் இன்னும் ஒரு 100 meters இருக்குது. ரிஸ்க் எடுத்து தான் போகிறேன். இன்னும் 20 minutesல நான் வரல அப்படின்னா ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள் என்ன கூட்டம் பாருங்கள். நீங்கள் பட்டாயாவில் இவ்வளோ கூட்டம் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவல் மட்டும்தான் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்களா, எல்லா கண்ட்ரிலேருந்து வருவாங்க இன்றைக்கி. அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். ஸோ சென்ட்ரல் ஃபெஸ்டிவல் வந்தாச்சு மக்கள். ஒரு வழியாக இன்னும் உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் போகணும். பாருங்கள், ஒரு வழியாக சென்ட்ரல் மாலுக்கு வந்தாச்சு. ஸோ மால்குள்ளேயே இன்றைக்கி அவ்வளோ கூட்டங்க. ரெஸ்ட் ரூம்லாம் இன்றைக்கி பயங்கர க்யூங்க. ஸோ நடந்து ஒரு 10 minutes இருக்குது. ஸோ 10 minutesக்குள்ளே இப்போ நான் வந்து பீச் லொக்கேஷனுக்கு ரீச் ஆகணும். இல்லைன்னா கன்ஃபார்மாக அந்த ஒரு ஃபயர் ஒர்க்ஸை மிஸ் பண்ணிடுவேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது வேஸ்ட்டாக போயிடும். ஃபாஸ்ட்டாக போயிட்டு அங்கே போயிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஒரு ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்களே. நான் மிஸ் பண்ணிட்டேன் இதை. இங்கே பாருங்கள், ஒரு வழியாக அடித்து பிடிச்சி பாதியில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். பாதியெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். நான் இந்த இதே மொத்தமாக மிஸ் பண்ணிடுவேன்னு நினச்சேன். ஆனால் ஒரு வழியாக கடவுள் புண்ணியத்தில் பாதியில் வந்து ஜாயின் பண்ணிட்டேங்க. எனக்கு மயில் இருந்தனால ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டான். ஸோ இந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வர மாதிரி ஜஸ்ட் 1 minute 2 minuteலாம் இருக்காதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 10 minutes வரும். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். கூட்டம் பார்த்தீங்களா, அதனால தான் இவ்வளோ கூட்டம் இங்கே. இதெல்லாம் ரியலாக நீங்கள் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். ஜெர்மனியோட ஃபயர் ஒர்க்ஸுங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியோட தீமும் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் போட்டு அந்த சாங்குக்கு தகுந்த மாதிரி கிராக்கர்ஸ்லாம் வெடிப்பாங்க. ஸோ அந்த சாங்குக்கு தகுந்த மாதிரி தான் ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா மறக்காமல் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த ஃபயர் ஒர்க்ஸை பாருங்கள். மக்களே இங்கே பாருங்கள், அடுத்தது வந்து பிலிப்பைன்ஸ் ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆக போகுது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரெடி ஆகிங்க. இங்கே பாருங்க, பிலிப்பைன்ஸ் ஸ்டார்டிங்கே பயங்கரமாக இருக்குது மக்களே. இங்கே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிலிப்பைன்ஸ் விரிக்குது. அடாடா இங்கே பாருங்க மக்களே, எண்டில் அப்படியே வெடியை போட்டு
பிலிப்பைன்ஸ் ஃபயர் ஒர்க்ஸோட எண்டுங்க. கண்டினியூஸாக வெடியை போட்டு பட்டையை கிளப்புறாங்க. பிலிப்பைன்ஸ் சூப்பராக இருந்ததுங்க. பாருங்க ஒருக்கெல்லாம் ஒரே ஆரவாரம் ஆயிட்டாங்க. இங்கே பாருங்க நம்ம ஃபைனல் ஃபயர் ஒர்க்ஸ்க்கு வந்துட்டோம். ஃபைனல் ஃபயர் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் பிரிட்டன். ஸோ இன்னைக்கு அதோட முடிஞ்சுது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து திருப்பி இதவே ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ யாராச்சும் தாய்லாண்டில் இருந்தீங்க, வேறு எங்கேயாச்சும் பேங்காக்ல இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு பட்டாயா வாங்க. இது எல்லா ஃபயர் ஒர்க்ஸும் பார்க்கலாம் நாளைக்கும். பிரிட்டனோட கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெடியாக இருங்க. வாவ், மக்களே இங்கே பாருங்க, இதுதான் பிரிட்டனோட எண்டுங்க. அப்படியே கொளுத்திட்டாங்க. அப்படியே கண்டினியூஸாக வெடிக்குது பாருங்க. அடாடாடா, அருமையாக இருக்குது நேரில் பார்க்குறதுக்கு. இன்னைக்கு இந்த ஃபயர் ஒர்க்ஸ் 5 கண்ட்ரியும் முடிச்சாச்சு. நாளைக்கும் இருக்குது. பட் நாளைக்கு நாங்கள் வர பிளான் இல்லை. உங்களுக்கு யாராச்சும் பார்க்கணும் அப்படின்னா நாளைக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஃபயர் ஒர்க்ஸ் கிடையாதுங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஃபயர் ஒர்க்ஸும் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வரும். அந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே அந்த கண்ட்ரி சாங் கூட மேட்ச் பண்ணி ஒரு டான்ஸ் மாதிரி பார்த்த மாதிரியே இருக்கும். இதை நேரில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்குது, இந்த பிரம்மாண்டம் உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தாய்லாந்து பிளான் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த டைமுக்கு பிளான் பண்ணுங்கள். ஸோ இதையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஃபயர் ஒர்க்ஸ் தான் முடிஞ்சுது. ஆனால் அந்த ஈவெண்ட் இன்னும் முடியல. அந்த ஈவெண்ட் போயிட்டே இருக்கும். அந்த ஈவெண்ட் முடியறதுக்கு 11:30க்கு மேலே ஆயிரும். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே வேறு. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா குதூகலத்தோடு இன்றைக்கி மக்கள்லாம் இங்கே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறாங்க. நீங்களும் எங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேய் மயிலு, கூட்டத்தை பார்த்தியா? இது என்ன கூட்டமா? இது பயங்கரமா அள்ளுது. இங்கே பார்த்தீங்களா மக்களே, நம்ம ஊரில் வந்து இந்த தேர் திருவிழாலாம் முடிஞ்சு போகும்போது மக்கள் அறக்க பறக்க போவாங்க தெரியுங்களா? அது மாதிரி போயிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த ரோடெல்லாம் கம்ப்ளீட்டாக பிளாக்டு. இப்போ நாங்கள் இங்கே கார் எடுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து போனால் தான் எடுக்க முடியும். அங்கே தான் போகிறோம். பாய போட்டு படுத்திருக்காங்க பாருங்க. எங்க பின்னாடி இங்க பாத்தீங்களா, ரோட்லயே பாய போட்டு உட்காந்துட்டாங்க. நம்ம கூட சேர்ந்தவங்களா இருப்பாங்க போல தெரியுது. ஸோ இன்னைக்கு ஃபுல்லா இந்த ரோடு பிளாக்டு தான். ஸோ தட் மக்கள் என்னென்ன கொண்டாட முடியுமோ எல்லாம் கொண்டாடிடுவாங்க தான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, கூட்டத்தை பாருங்க. ஒரு பொண்ணு ரோட்லயே உட்காந்துருச்சு கீழே. அவ்வளோதான், உட்கார வேண்டியதான். நீ உட்காருறியா? உட்காருன்னா உட்காரு. இல்ல, பக்கத்துல போலீஸ்கார் இருக்காரு, பிடிச்சி உள்ள போட்டுருவாரு. உங்களுக்கு இந்த ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை விட மிகப்பெரிய கொடுமையான ஹாபியாக இருக்க முடியாது. எவ்வளோ வெயிட் தூக்கிட்டு தரும் பார்த்தீங்களா? இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ இருக்குது என் தோலில். அது போக இந்த ட்ரைபாடு இதெல்லாம் தூக்கிட்டு நீங்கள் இந்த கூட்டத்தில் நடக்கணும். ஸோ யாருக்கெல்லாம் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்களுக்கு தெரியும் இந்த அருமையெல்லாம். இன்னும் சாப்பிடல, என்னன்னு தெரியல, இன்னைக்கு பசிக்கவே இல்லை எங்களுக்கு. இன்றைக்கி நாங்கள் 4 மணிலேருந்து அலைஞ்சிட்டு இருக்கோம், பசியே இல்லைங்க. வீட்டுக்கு போய் கொஞ்சம் பிரியாணிலாம் மிச்சம் இருக்குது, அதையெல்லாம் வெளுத்து வாங்க வேண்டியது தான். இந்த கூட்டத்தை இப்படி போகிறதெல்லாம் பார்த்தா நான் சின்ன வயசில் காரமடை தேர் முடிஞ்சிட்டு இப்படி தான் நாங்களாம் வருவோம் வீட்டுக்கு. எனக்கு அந்த ஞாபகம் வருது. ஆனால் அது நம்ம ஊர், இங்கே ஃபாரினர்ஸ், அவ்வளோதான் வித்தியாசம். பார்த்தீங்களா, பப்பெல்லாம் எனக்கு ஃபுல் நைட்டு வந்து களை கட்டும். நாங்கள் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து கார் எடுத்து தான் வீட்டுக்கு போகணும். செம டிராஃபிக்காக இருக்கும். அடுத்த ஒரு 2 ஹவர்ஸுக்கு எந்த காரும் நகர்த்த முடியாது. அதனால தான் பாருங்கள் மக்கள், நான் காரை வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே போட்டு வந்துட்டோம். ஸோ அப்படியே போக வேண்டியதுதான் இன்னி. ஸோ வரும்போது பைக் டாக்ஸியில் வந்துட்டோம், போகும்போது நடந்தே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகே, நம்ம வாங்க, உங்களை அங்கே போய் மீட் பண்ணுறேன். ஓகே மக்களே, ஒரு வழியாக நம்ம இன்னைக்கு கார் பார்க்கிங்கு வந்துட்டோம். எல்லா திங்ஸையும் கொண்டு வந்து வச்சாச்சு. சரியான டயர்டுங்க. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பட்டாயா ஃபயர் ஒர்க்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து எப்படி நடக்கும்னு காமிச்சிருக்கேன். என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன கண்ட்ரி தீமில் ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய், see you.